காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகா பெரியவர் வாயிலாக தானம் அப்படிங்கிற தலைப்பை ஒட்டி ஒரு பெரும் சிந்தனையை மேற்கொண்டிருக்கிறோம். தானம்னா என்ன, ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப விலாவரியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தானங்கள் எத்தனை வகை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதில் என்னென்ன தானத்திற்கு எவ்வளவு சிறப்பு, அது ஒரு மனிதனை எப்படி கடை தேற்றுகிறது அப்படிங்கிறத நாம் இனிமேல் சம்பவபூர்வமாக பார்க்க போகிறோம். நம்ம பல உயிரினங்களில் ஒரு உயர்ந்த உயிரினமாக மனித பிறப்பு எடுத்திருக்கிறோம். மனித பிறப்பு எடுத்தாலும் கூட நமக்கும் இன்பம் துன்பம் பொதுவானது. முழுக்க முழுக்க இன்பமாகவென்றே ஒருவர் இல்லை, அதே போல முழுக்க முழுக்க துன்பமாக என்றும் ஒருவர் இல்லை. இரண்டும் கலந்த ஒரு கலவையான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்த நொடி என்னாகும் என்பது தெரியாததே நம்முடைய வாழ்க்கை. நமக்கு அறிவு இருக்கலாம், பல மொழிகள் பேச தெரிந்திருக்கலாம், நம் கையில் ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்கலாம், சொந்தமாக வீடு இருக்கலாம், வாகனம் இருக்கலாம், நம் கையில் அதிகாரம் இருக்கலாம், ஏன் இந்த உலகமே நம் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். இவைகளெல்லாம் இருக்கின்ற ஒரு காரணத்தினாலே நமக்கு முதுமை வராது அப்படின்னு கிடையாது, நமக்கு பசிக்காது அப்படின்னு கிடையாது. நம்முடைய உடம்பில் ஒரு கோளாறு நமக்கு நோய் நொடி வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு நமக்கு மருந்து வெளியில தான் இருக்கு. அந்த மருந்தும் சரியான மருந்தாக இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தீரணும். ஆக எப்பொழுது நோய் வரும், எப்பொழுது நொடி வரும், எப்பொழுது எதிர்ப்பு வரும், எப்பொழுது யமன் வருவான், எப்பொழுது நம் கைவிட்டு நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் போகும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. எவ்வளவு இருந்தாலும் நமக்கு எதுவுமே தெரியாது. நாம் என்ன செய்கிறோம்னா, இந்த மாதிரி சிந்தனைகளுக்குள்ள போனால் எல்லை இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால இப்படியெல்லாம் நம்ம முதல்ல சிந்திக்கிறதையே நிறுத்திட்டு நாம் இன்னைக்கு பொழுது இருக்கா, இன்னைக்கு போ, இதெல்லாம் வெட்டி சிந்தனை, இதெல்லாம் வேதாந்த சிந்தனை, இப்படியெல்லாம் யோசிச்சா வாழவே முடியாது, நடக்க பார்த்துப்போம், நாளைக்கு என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்லாம் இப்போவே எதுக்கு கவலைப்பட்டு கொண்டு அப்படின்னு நாம் என்ன பண்ணுறோம்னா தற்காலிகமாக அந்த பிரச்சனையை ஒதுக்கி தள்ளி வைக்கிறோமே தவிர தீர்க்கவில்லை. எல்லாரும் இன்னைக்கு அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்து வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவ்வளவு பேரும் சில பிரச்சனைகளை சிந்திப்பதற்கு திராணி இல்லாமல், சில பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு நேரம் இல்லாமல், அல்லது அறிவில்லாமல், அல்லது பிரியம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அதை தள்ளி வைத்து விட்டு அன்றைக்கு போகலாம், போய்கொண்டிருக்கலாம், இவ்வளவு நாள் போன மாதிரியே இனியும் போயிடும் அப்படின்னுலாம் சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் வாழறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வாழ்க்கை ஆகாது. வாழ்க்கை நமக்கு அருளப்பட்ட இந்த பெரிய மேலான பிறப்பை புரிந்து கொண்டு ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இந்த பிறப்பில் இருந்து விடுதலை அடைய வேண்டும். இந்த பிறப்பை கடப்பது அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறப்பை பெரும் கடலோடு ஒப்பிடுகிறார் திருவள்ளுவர். ஏரி குளம் ஆறு இதோட ஒப்பிடலை, அதெல்லாம் சுலபமாக நீந்தி கடந்துடலாம். கடலை யாராவது ஒருத்தர் பெரிய அளவில் நீந்தி கடக்க முடியுமா? அப்போ அது எவ்வளவு கஷ்டமான ஒன்று. அதனால கடல் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு கடலுக்குள்ளே இருக்கோம் நாம். அந்த கடலில் இருந்து நாம் மீள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு பெரிய துணையாக இருப்பது தானங்கள். அந்த தானங்களைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் பிரதானமான அன்னதானத்தை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த அன்னதானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய கர்மாவை எப்படி சுத்திகரிக்கிறது, அவனை எப்படி மீட்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இதை பற்றி சொல்லும் பொழுது பெரியவர் ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையில் ஸ்லாகிச்சு சொல்லுகின்ற ஒரு நபர். அவருடைய பெயர் என்ன தெரியுமா? அன்னதான சிவன் அப்படின்னு பேர். இவர் தேப்பெருமாநல்லூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். கும்பகோணத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்க அந்த ஊரில் பிறந்தவர். அன்னதானம் பண்ணி இவருக்கு அன்னதான சிவன் அப்படிங்கிற பெயர் வந்தது. இவருடைய உண்மையான பெயர் ராமசுவாமி. அவர் சொல்றார், என் வாழ்க்கையில் இந்த அன்னதான சிவன் மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு மனிதனை நான் பார்த்ததில்லை அப்படின்னு இவர் சொல்றார். இந்த அன்னதான சிவனுக்கு என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னா, கும்பகோணம்னு சொன்னாலே நமக்கு அங்கே அந்த ஊரை தொட்டு கோவில்கள் நினைவுக்கு வரும். கோவில்களை தொட்டு அதாவது விஷ்ணுவுக்கும் கோயில்கள், சிவனுக்கும் கோயில்கள், அம்பிகைக்கும் கோவில்கள், அதாவது ஆதிசங்கரர் காட்டின 6 வழி பாதை இருக்கு இல்லையா, அந்த 6 வழி பாதையில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுக்கும் உகந்த கோவில்கள். எல்லா கோயிலுக்கும் போகலாம், சேவிக்கலாம்,
ரொம்ப மன நிறைவோடு நாம் வாழ்வதற்கு நமக்கு வந்து கும்பகோணம் வந்து ஒரு உகந்த ஊர். காவேரி பாய்கிற ஊர் கும்பகோணம். வெத்தலை அதை வந்து ஒருத்தர் ஒரு தடவை சாப்பிட்டா அவரால் அதை மறக்கவே முடியாது. அது வந்து ஒரு அழகான காரம். அதை அப்படி சாப்பிட்ட உடனே அது அப்படி ஜெரிக்கும். அதே மாதிரி கும்பகோணம் காஃபி. கும்பகோணத்துக்குன்னு இந்த மாதிரி தனியாக நிறைய அடையாளங்கள். அது வந்து ஒரு ஆன்மீக பூமி. அந்த பூமியில் ரொம்ப பெரிய உச்சபட்ச சிறப்பு எது அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் நடக்கின்ற மாமாங்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வு. இந்த மாமாங்க நிகழ்வு அப்படிங்கிறது 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது. இந்த மாமாங்க நிகழ்விலே 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு முக்கியமாக ஒரு 3/4 மணி நேரம், அந்த 3/4 மணி நேரம் குரு அப்படிங்கிற ஒரு நட்சத்திர கதி ஒரு குறிப்பிட்ட கோளை கடக்கிற ஒரு நேரம். அந்த கடக்கிற நேரம் இருக்கு இல்லையா, அது வந்து மிக 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 புண்ணியமான ஒரு காலம். அந்த நேரத்தில் நீர்நிலைகள் எல்லாம் ஒன்று கூடுகின்றன. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான நீர்நிலைகள், கங்கை, யமுனை, காவிரி, கோதாவரி அப்படின்னு ஏகப்பட்ட நீர்நிலைகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆற்றல், ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவ்வளவு நீர் ஒன்று சேருகின்ற ஒரு காலமாக அந்த 35 அந்த 45 50 நிமிஷம் இருக்கு. அதை என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கே கும்பகோணம் இருக்கக்கூடிய குளம், ஒரு குளத்தில் அந்த ஜலம் இருக்க, அந்த ஜலம் வந்து அன்றைக்கு கங்கைக்கு கங்கை ஆகிறது, காவிரிக்கு காவிரி ஆகிறது, தாமிரபரணிக்கு தாமிரபரணி ஆகிறது. நீர் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம யாருமே கிடையாது. நீர் தான் எல்லாரையும் வாழ வைக்கிறது. நீர் தான் நமக்கு வந்து மழை பொழிவதற்கும் காரணம், நாம் வாழறதுக்கும் காரணம், வெப்பத்திலிருந்து தப்பிப்பதற்கு காரணம். நிறைய நீர் அப்படிங்கிறது வந்து அது எவ்வளோ பெரிய ஆதாரங்கிறது சொல்ல தேவையே இல்லை. அடுத்து உலகப்போர் அப்படிங்கிறதே நீர் நமக்கு இல்லாமல் போவதால் வரப்போகிறது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கு விஞ்ஞானிகள் செய்கிறார்கள். அவ்வளவு சிறப்புக்குரியது அந்த நீர். அப்படிப்பட்ட அந்த நீரில், மாமாங்கத்தில், அந்த குளத்தில் வந்து அன்றைக்கு நாம் மூழ்கி எழும் பொழுது நம்முடைய அவ்வளவு பாவங்களும் தொலைந்து போகிறது. நமக்கு புண்ணியகதி வந்து சேருகிறது. நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். நம்ம வாழ்க்கை திரும்பவும் ஜீரோவிலிருந்து தொடங்குகிறது. அதுக்கப்புறம் பாவம் பண்ணால் அந்த கணக்கெல்லாம் உண்டு. அப்போ அங்கே அந்த இடத்துல குளிச்சுட்டு வெளியில் வந்தாச்சுன்னு சொன்னால் எல்லா பாவமும் போயாச்சா அப்படின்னு சொன்னால், பாவம் போயாச்சுன்னு முதல்ல நம்பணும். அடுத்தது இனி புண்ணியம் மட்டுமே செய்வேன் அப்படின்னு உறுதி கொள்ளணும். ஆனால் ரொம்ப பேர் என்ன செய்கிறோம் தெரியுமா, இதுவரையிலும் செஞ்ச பாவம் தீர்ந்து போச்சு, இனிமேல் செய்ய போகிற பாவத்துக்கு அடுத்து வரப்போகிற மாமாங்கத்தில் குளித்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாம் வந்து நமக்கு வாழ கிடைத்த, நாம் தப்பு செய்வதற்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பமாகலாமா பார்த்து கொண்டு தான் நம்ம அதை நம்பி அந்த மாதிரி காரியங்களில் செய்கிறோம். அப்படி இல்லாமல், எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு, இவ்வளோ நாள் வந்து அந்த பாவ மூட்டையை சுமந்து கொண்டிருந்தேன், அதைப்பா இந்த தண்ணீர் வாங்கி கொண்டது, இதில் இறக்கிட்டேன், இப்போ நான் இந்த நிமிஷத்திலிருந்து லேசானவன், இனி நான் ஒரு பாவமும் செய்ய மாட்டேன், நான் வந்து ஒரு அர்த்தமுள்ள அழகான வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து ஒரு புது வாழ்க்கையை தொடங்கணும். அதுதான் அர்த்தமுள்ள, புத்திசாலித்தனமான, ஞானமுள்ள போக்கு. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை கொண்டது அந்த மாமாங்கம். இந்த மாமாங்கத்தில் அன்றைக்கு திரும்பின பக்கமெல்லாம் தானங்கள் நடக்கும். எல்லோரும் தங்களுடைய பொருளை பிறருக்கு தானம் கொடுத்து ஆசைகளை பெற்று இந்த பாவத்தை போக்கினது மட்டுமல்ல, பிறருக்கு உதவி செய்து அந்த அவர்களுடைய மகிழ்ச்சியை ஒரு கொடையாக பெற்றுக்கொண்டு இனி வருங்காலமாவது இந்த உயிர் பிரிகிற வரையில் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் தங்களுக்கு உகந்ததை தானமாக தருவார்கள். இதெல்லாம் அன்னைக்கு மாமாங்கத்தின் போது நடக்கும். அதில் ரொம்ப பிரதானம் என்னன்னா, கும்பகோணத்தில் திரும்பின பக்கம் எல்லாம் அன்றைக்கு சாப்பாடு போடுவார்கள். ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு இந்த நாட்டின் எல்லா மூலைகளிலிருந்தும் வந்திருப்பார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் ஹோட்டலில் சாப்பாடு போடுறது அப்படின்னா, ஹோட்டல் முன்னாடி எவ்வளோ பெரிய கியூ நிற்கும், லட்சத்தில் வந்திருக்காங்க, அவ்வளோ பேருக்கும் ஹோட்டலில் உணவே கிடைக்காது. அன்றைக்கி வந்து பசியில் எல்லாரும் அலைய வேண்டியிருக்கும். ஆனால் புண்ணியம் போக்கின அந்த ஒரு நாளில் பசின்னு அந்த ஊரில் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க. அதில் காஞ்சி மடம் மட்டும் ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்காவது அன்றைக்கு அன்னமிடும். அப்போ 1,00,000 பேருக்கு அன்னமிடணும் அப்படின்னு சொன்னால் 1,00,000 பேருக்கு சமைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த அன்னதான சிவம் இருக்காரே, இவர் வந்து அந்த 1,00,000 பேருக்கு இல்லை என்றாதபடி இவர் வந்து சமைத்து போடுவாராம். அதாவது ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இவர் சமையலுக்கு தயாராகி விடுவார். காய்கறி வெட்டுறது, தயிர் மோர் தயாரிப்பது, நெய் தயாரித்து வைத்து கொள்வது, அரிசியை மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்து வைத்து கொள்வது, பெரிய பெரிய ராட்சச அடுப்பு, அந்த அடுப்புகளிலே பாத்திரங்களை வைத்து அதற்கு தேவையான விறகுகளை எல்லாம் தயார்படுத்தி வைத்து கொள்வது அப்படின்னு. இப்போ ஒரு கல்யாண வீடு நாளைக்கு மத்தியானம் விருந்து அப்படின்னு சொன்னால் எப்படி அதிகாலையிலேயே சமைக்க தொடங்கி விடுகிறார்கள், அதுபோல்
மாமாங்க விருந்து அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே தயாராகி விடுவாராம். அப்படி ஒரு வாரத்திற்கு முன்பு தயாராகி அவ்வளவு பேருக்கும் இல்லை என்றாது இவர் சோறிடுவாராம். அப்போது இந்த சோறிட்டு முடிப்பது கூட ஒரு பெரிதில்லை. என்ன தெரியுமா முக்கியமான ஒரு விஷயம், அன்றைக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் பசியாறி இருக்கும். ஒரே ஒருவர் மட்டும் சாப்பிட்டு இருக்க மாட்டார். அது யார் தெரியுமா? அன்னதான சிவம். பெரியவர் என்ன பண்ணுவாராம், எல்லாரும் சாப்பிட்டு போன பிறகு அன்றைக்கு இரவு கூப்பிட்டு கேட்பாராம், எல்லாரும் சாப்பிட்டாச்சா, பந்தி முடிஞ்சுதா? முடிஞ்சுது. யாரும் இல்லைன்னு இல்லாமல் போலையே? இல்லை, ஒருத்தருக்கு கூட இல்லைன்னு இல்லை, நிறக்க எல்லாம் சாப்பிட்டாச்சு. இல்லை, இன்னும் ஒருத்தன் சாப்பிடல அப்படின்னு வரான். இல்லையே பெரியவா, எல்லாரும் சாப்பிட்டாளே? இல்லை, ஒருத்தன் சாப்பிடல, எனக்கு தெரியும், அவன் சிவன் சாப்பிட்ருக்க மாட்டான், நான் போய் கூப்பிட்டேன்னு சொல்லு, நான் சாப்பிட சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு. உடனே இவர் போய் அவர்கிட்ட இந்த மாதிரி, பெரியவா நீங்கள் சாப்பிடல, உங்களை சாப்பிட சொன்னார் அப்படின்னும் போது அவர் சொல்வாராம், ஒருத்தன்னு சொன்னது என்ன இல்லை, அவர் தன்னை சொல்லுகிறார், அவரும் சாப்பிடலை, முதல்ல அவரை சாப்பிட சொல்லுங்க, அப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி சாப்பிடுவதில் போட்டி. அப்புறம் 2 பேரும் சாப்பிடுவார்கள். அதற்கு பிறகுதான் இன்றைய தினம் பூரணத்துவமாகும். இப்படி லட்சக்கணக்கான பேருக்கு அப்படின்றதே பார்க்காமல் ஒரு வாரத்திற்கு முன்பே தயாராகி அவர் எப்படி சமைத்து போடுவார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் 2 எபிசோடு பேசலாம். அவர் அரிசியை எப்படி வேக வைப்பார், காய்கறிகளை எப்படி வேக வைப்பார், குறுக்கு வழி எப்படி, புளிக்காத மோரை எப்படி உண்டாக்குவார், மோரையெல்லாம் பீப்பாய்க்குள்ளே போட்டு, அந்த காலத்தில் ஏது ஃப்ரிட்ஜு இதெல்லாம் குளிர வைப்பதற்கு, குளத்தில் கொண்டு போய் உள்ளே கல்லை கட்டி போட்டுருவார், குளத்துக்குள்ளே அது கிடக்கும், மெழுகு வச்சு சீல் வச்சு உள்ளே போட்டுருவார். தேவைப்படும் போது ஒருத்தர் உள்ளே இறங்கி குளத்தில் இருந்து அந்த பீப்பாவை தூக்கி கொண்டு வந்து மெழுகையெல்லாம் உருக்கிட்டு அதுக்கப்புறம் மூடியை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய மோரை எடுத்து எல்லோருக்கும் பரிமாறுவார்கள். இப்படி அவர் சமையலில் காட்டிய சாதுரியங்கள் இருக்கு இல்லையா, அவைகள் எல்லாமும் அதுவே ஒரு தனி எபிசோடு. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அன்னதான சிவத்தை பற்றி பெரியவர் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார். சரி, இந்த அன்னதானம் பசியை ஆற்றியது இருக்கு இல்லையா, இது அன்னதான சிவம் வாழ்க்கையில் என்ன ஒரு பெரிய மாற்றத்தை செய்தது, அது நமக்கு முக்கியம் இல்லையா? நாளை வரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.